இந்த வீடியோ எடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு வழியாக சான்ஸ் வந்திருக்குது. பிகாஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும், தெரியாமல் பேசக்கூடாது. அதனால் இந்த வீடியோவை நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது. பிகாஸ் இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நம்பர் 1, இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கிற ஸ்கேம்ஸ். இந்த ஸ்கேம் ரீசெண்டாக போல் ரொம்ப வருஷமாகவே போயிட்டு தான் இருக்க போது, இதுக்கு மேலே இருக்க தான் போகுது. ஸோ பீப்புளாக நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஆனால் எப்படின்றதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 2 வந்து ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்ற திங். நம்பர் 3 வந்து நான் கடைசி எடுத்த 5 ட்ரேட், அந்த 5 ட்ரேடை நான் எந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றப்போ மேக் ஷோர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா ட்ரேடிங்கில் குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு தமிழில் இருக்க ஒரு பெஸ்ட் சேனல். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்குது இந்த பர்சனை பற்றி தான். குணா சண்முகம். வெளியில் தெரிஞ்சு ஒருத்தர், வெளியில் தெரியாமல் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். ரைட், ஓகே, ஸோ நான் என்னோட இதை பெருசு பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இங்கே என்னென்னா, இந்த என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக் வந்து பிகின் உட்ஸில் வந்து இன்டர்வியூ வந்திருந்தது. இந்த மாதிரி வந்து எவ்வளோ காசு தெரியலையே, $1000 $250 மில்லியன் மாற்றின ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. $250 மில்லியன் இட்ஸ் நாட்டாக வந்து ஒரு சிம்பிளான அமௌண்ட் கிடையாது, அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னா, ஆண்ட்ரூ டேட்னு ஒரு பர்சன் இருக்கார், அவரோட நெட்வொர்த்தே கிட்டத்தட்ட ஒரு 8 months பேக் வந்து 330 மில்லியன் தான் இருந்தது. ஸோ அப்போ அந்தளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்டை எடுத்து பிச் பண்ணுறப்பவே அந்த லெவலில் தான் இருந்தது இன்கம்மு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம் சாத்தியமான பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி பீப்புள்ஸ்னால பண்ணியிருக்க முடியாது இவ்வளோ ஷார்ட் அண்ட் டைமில். சரி, ஓகே. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே இந்த தம்ப்நெயில்ஸ் தான் பாருங்களேன். 22 வயதுகளில் கோடிகளில் பிஸ்னஸ், ட்ரேடிங் சொல்லியும் கொடுத்து கோடிகளில் சம்பாதிக்க பணமும் கொடுக்கும் 72 வயது இளைஞன். குணா சண்முகம் அண்ட் ராம் பிரசாத் யாராவது மல்டி க்ரோர் ஃபாரெக்ஸ் ஸ்கேம் எக்ஸ்போஸ். இதுதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறேன். கோடிகளில் பணம் அள்ளும் 22 வயது இளைஞனின் சக்ஸஸ் ரகசியம். கோடிகளில் சம்பாதித்தது இப்படித்தான். என்னடா கோடி தான் அது, லட்சத்தையே காணோம். ஒரு லட்சம்லாம் ரொம்ப சீப்பாக போச்சு இல்லை? ரைட்டு. ஸோ இப்போ என்ன நான் இதிலேருந்து என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியை அவங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கொள்ளையடிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா, இதனால் வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அட்ராக்ட் ஆவாங்க. யூடியூப்பில் இருக்கிறப்போ ஒவ்வொரு வீடியோவுக்குமே அப்படி தான் ஹைப் கொடுத்து உள்ளே போய் வைப்பாங்க. பட் எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த பக்கம் இருக்கிறது யார்? ஒரு காமெடியன். ஈரோடு மகேஷ்ன்றது அவர் காமெடி பண்ணுற ஒரு ஆள், அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணுற ஒரு ஆள். அவருக்கும் ட்ரேட் பண்ணுறன்றாங்க பாருங்க, பலூன்லாம் எதுக்காக வருது, ட்ரேட் பண்ணுற பீப்புளுக்கும் என்ன சம்மந்தம்? இவர் ஒரு ஃபினான்சஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை ட்ரேடிங் ரிலேட்டட் தெரியுமா? ஃபாரெக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஒரு ட்ரேடை என்ட்ரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சேரில் உட்கார முடியுமா? சம்பாரித்த காசில் ரிஸ்க் எடுக்க முடியுமா? இப்படி எந்த அடிப்படை ஒரு ட்ரேடிங் பற்றின நாலேஜும் இல்லாத மகேஷ் எதுக்கு இந்த சப்ஜெக்ட்குள்ளே? அதுவும் ஆரம்பிக்கிறதெல்லாம் பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க. மணிமேகலையும் அப்படி தான். சரி, இங்கே சைடில் பாருங்களேன், இங்கே சைடில் பாருங்கள். இவங்க மட்டும் இல்லை, ட்ரேடிங்கால் நாசமான வாழ்க்கை, இந்த தப்பை மட்டும் ட்ரேடிங்கில் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா? 2.5 லட்சத்தை 2.5 கோடியாக மாற்றும் இளைஞர். இது என்னங்க? இது என்னது? இது அந்த மாதிரி ஃபீல்டா? எனக்கு புரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நாசமாக போனோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஏதோ ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு போகுது. 5-6வது வருஷத்துல தான் லாபமே ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லபடியாக எங்களோட ப்ராசஸ்க்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஃபீல்டை இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கே இன்செக்யூராக இருக்குது. என்னடா நமக்கு 26 வயசாச்சு, நம்மளே இன்னும் கோடிக்கு போல், அதுக்குள்ளே 22 வயசில் கோடிக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தோணும். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இவங்களை அடக்கிறது, இவங்களை போய் நான் குத்தம் சொல்கிறது, இவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த வீடியோவே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ நிறைய பீப்புள் கால் பண்ணீங்க, பணம் போட்டிருக்கோன்னு. ஒரு உண்மையை சொல்கிறேன், பணம் வராது. எந்த பணமுமே ரிட்டர்ன் வராது. 100% ஷோர். எந்த பணமே ரிட்டர்ன் வராது. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய டைம் சிக்கி சீரழிஞ்சு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே வந்து உக்காந்துருக்கோம். பணம் வராது, 100% பணம் வராது. ஏன்டா வராது அப்படின்னா ஆப்ஸ் கவுண்ட் ஆகிடுவாங்க. சரி, ஓகே. அப்போ பிகின் விட்ஸ் பண்ணால் பிகின் விட்ஸ் ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோ எந்த வீடியோ போட்டிங்கனாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும். இந்த வீடியோ வர்த்தகம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த
அவங்களோட ஒரு சார்ட்டை பார்த்தாலே தெரியும். அந்த ட்ரேடர்ஸ் போட்டிருக்க ஒரு சார்ட்டை பார்த்தாலே தெரியும் அந்த அவங்க உருப்படியாக அந்த மார்க்கெட்டை லேர்ன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சரி ஓகே ப்ரோ, அதுக்கு நான் யூடியூப்பில் சொல்கிறது எதையுமே கேட்கக்கூடாதா, இப்போ இந்த வீடியோவும் யூடியூப்பில் தான் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. யூடியூப்பில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது. அது எந்த திங்ஸ் வேணுமோ நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு குயிக் மணிக்கு ஆசைப்பட்டு ஒரு பேராசைப்பட்டு அதில் சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 30 லட்சம் வேணுமா ப்ரோ, நான் 20 லட்சத்தை போட்டேன், அவர் 10 லட்சத்தை போட்டு எனக்காக ஒரு 10 லட்சத்தை. இன்னொரு விஷயம், நானே அந்த இடத்துல நான் ஏங்க உங்களுக்கு நல்லது பண்ணும் புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஜாட் கவுன்சில்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியில் பீப்புள் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஏன்னா அவங்க என்னோட கிளைண்ட்டு, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து கொடுப்பேன். ஆனால் பணம் கொடுக்க மாட்டேனே. இப்போ நான் வந்து அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி அவங்களும் எனக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம்லாம் தர மாட்டாங்க. இது எந்த மாதிரி டிசைன்னே எனக்கு புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போயிருக்கீங்க, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாட்டு விற்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு வாங்குறாங்க, கடைசியில் அந்த இன்னொரு பீசன் ப்ரோ, நான் கிளாஸ் உட்காந்து ப்ரோ கிளாஸே உருப்படியாக இல்லை. அதுக்கப்புறமும் வெளியில் எந்த எதுவும் சொல்லாமல் பணத்தையும் கொண்டு போய், ஏன்னா பேராசை பாட்டு தராங்க ப்ரோ, பாட்டுக்காக பணம் போட்டேன் ப்ரோ, எனக்காக பாட்டு தரேன்னு சொன்னாங்க ப்ரோ. ஒரு விஷயம், இங்கே யாருமே வந்து சுயலாபம் இல்லாமல், இப்போ இந்த சேனல் வந்து நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேனல் இப்போ நடத்துகிறேன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த சேனல் எதுக்கு நடத்துகிறோம், ட்ரேடர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ட்ரேடர்ஸ் எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுன்றதுக்கு, எங்ககிட்ட வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக தான் சேனல். அதில் நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி நல்லதை எடுத்துகிட்டு வரோம். இவ்வளோ தான். சுயலாபம் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே ஆக்ட் ஆகுது. அங்கே சுயலாபமே இல்லை, ப்ராடக்டே ஃப்ரீ, எல்லாமே உங்களுக்காக. என்னங்க கடைசியில் விபூதி அடிச்சிட்டாங்க. நீங்கள் சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றீங்க, எதுவுமே இங்கே சீக்கிரம் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றீங்கன்றப்போ ட்ரேடிங் அதுக்கான ஃபீல்டு 100% கிடையாது. வேறு ஏதாவது ஃபீல்டுக்கு போயிடுங்க. ட்ரேடிங் ஹார்டாக இருக்குது ப்ரோ, அதனால் நான் இந்த ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் உங்களுக்கு சூட்டரில்லை. ஏன்னா ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஏன்னா கேபிட்டல் இல்லை. இருக்கிற கேபிட்டல் கொஞ்சோண்டு போட்டு பயத்தில் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடும். இருக்கிற கேபிட்டலில் கொஞ்சம் போட்டு பயத்தில் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடும். இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மென்டாரோட சப்போர்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸை லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் லேர்ன் கிடச்சிது. இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டபிளாக ஓகே நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அப்படின்றது காரணம் யாருன்னா முழுக்க நான் தான். நான் ட்ராவல் பண்ணி வந்த பாத்து, அவ்வளோதான். இந்த ட்ராவல் பண்ணி வர பாத்து மட்டும் இல்லாமல் இங்கே யாரும் க்ரியேட்டாக உட்காந்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, பணத்தை போட்டால் பணம் கிடச்சிடும். இதெல்லாம் வாக்கே ஆகாது. ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கணும். லாஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல உள்ளே வரீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் லாஸ் தான் பண்ண போகிறீங்க. எடுத்ததும் ப்ராஃபிட் வராது, எந்த தொழிலையுமே வராது. ஓகே வாங்க, இப்போ பிரசாந்த்னு ஒருத்தர் ட்ரேடுக்கு வராரா, ஓகே இப்போ கௌதம்னே வரான்னு வச்சுங்களேன். கௌதம் வருவான், ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துனேன் ஏதாவது மார்க்கெட்டில் போய் மூட்டை தூக்குறதுக்கு ஒரு வேலை எடுக்கணுனாலே அந்த மார்க்கெட்டில் எடுபடியாக இருந்து தான் அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் எடுக்க முடியும். எல்லா ஃபீல்டுக்குமே மெக்கானிக் ஷெட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான், முதல்ல போய் அந்த காரத்தோட போய் அந்த ஸ்பேனர் எடு அப்படின்னு தான் சொல்லுவான். எடுத்ததும் தம்பி அந்த இன்ஜினை கழட்டி வேலை பாருன்னா சொல்லுவான். நீங்கள் பண்ணுறதே அப்படி தான் இருக்குது. எடுத்ததுமே வின் பண்ணணுன்னா யூ கான், யாருனாலையுமே அதெல்லாம் முடியாது. ஸோ மெயினான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு பக்கா ஸ்கேம். இந்த மாதிரி வந்து ஆசைவார்த்தை காமிச்சு இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலாம், எஸ் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு அங்கே ரிஸ்க் இருக்கும். பட் த திங் இஸ், அப்போ ட்ரேடிங்னாலே ரிஸ்க்கா ப்ரோனா இல்லை, ஆமாம் ரிஸ்க்கு தான். ஆனால் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவன் தான் ட்ரேடர். பைலட்டு வண்டி இந்த ஏரோப்ளேன் எடுத்துகிட்டு வானத்தில் பறந்துட்டு இருக்கானா, வானத்தில் பறக்கிறது ரிஸ்க்கான ரிஸ்க்கு தான். பிகாஸ் ஆனால் அவனுக்கு என்ன தெரியும், ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங் பற்றி நாலேஜ் இல்லாமல், ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ட்ரேட்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக காசு போயிடும். இல்லை ப்ரோ, ஓகே ப்ரோ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டா இது நம்மளுக்கு சூட் ஆகுமா ஆகாதான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே வருவீங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாலும் ரிஸ்க் மேனேஜ் பண்ணும். எல்லாம் தெரியும் ப்ரோ எனக்கு, இருந்தாலும் லாஸ் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோடு ட்ராவல் பண்ணும். ரைட். ஸோ நான் லாஸ்ட்டாக எடுத்த 5 ட்ரேட். இதனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ப்ரோ அவன் பண்ணிட்டான் ப்ரோ, அவன் இப்படி பண்ணிட்டான் ப்ரோ, ட்ரேடிங்கே இப்படி தான் ப்ரோ அப்படின்னா, இப்போ சினிமா துறையில் ஒருத்தன் வந்து மேலே வரணுன்னா நான் எப்படி வந்து ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணணும், அவங்ககிட்டே நாய் மாதிரி வேலை பார்க்கணும், அப்படியே 1 by 1 தான் மேலே வர முடியும். கரெக்டாக? நான் ஏன் போய் அங்கே நிற்கணும், நான் ஏன் அப்படி அவமானம் பண்ணணுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது. எதிர்த்ததும் உடனடியாக நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணுறோம். அதே மாதிரி
ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா சினிமாவில் டக்குன்னு நான் மேலே போகணுன்னு சொல்லிட்டு அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேம் தான் கடைசியில் பண்ணிங்க. எந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஸ்கேமில் தான் போய் முடியும். ஸோ ட்ரேடிங்கு இந்த பணம் ரிலேட்டடாக இப்போ கூட MyV3 ஆடு, அது இப்போ வந்து ட்ரேடிங்கில் இந்த ஸ்கேமு இது இன்னும் பெருசாகும் சொல்லப்போனால். ஆனால் உங்களுக்கு பணம் வராது. ஏன்டா பணம் வராதுன்னா அவங்கக்கிட்டேயே இருக்காது. அவங்க என்ன செலவு பண்ணியிருப்பாங்க ஆடம்பரமாக, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கமிஷன் கொடுக்குறேன், எல்லாம் காசு போயிருக்கும். கடைசியில் போய் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிங்க, ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இப்போ ப்ராப்ளமில் இருக்கீங்க, இல்லை வந்து ப்ரோ எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் ஒரு கிளியராக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஈஸியாக மணி மேக் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு போட்ட காசை நான் டக்குன்னு எடுக்கணும், அந்த மாதிரி திங்கிங் தான் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண வேண்டாம். ரைட், நான் லாஸ்ட்டாக எடுத்த 5 ட்ரேடை பற்றி நான் வந்து உங்ககிட்ட. ஸோ நான் இந்த பிப்ரவரி மந்தில் லாஸ்ட்டாக எடுத்த 6 ட்ரேடு. February 1 கோல்டு ஷார்ட் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன், அது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை சொல்கிறேன். இது வந்து என்னோட ப்ரைவேட் மென்டார்ஷிப் குரூப், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் அந்த ட்ரேடு சார்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்துட்டு எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்துப்போமே. ஆக்சுவலாக இதில் என்னென்னா எனக்கு இந்த ட்ரேடில் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, நான் எடுத்த 6 ட்ரேடில் லாஸே இல்லை. என்னாலே நம்ப முடியல அது. பிகாஸ் என்ன, அதுக்கு நான் ஒரு சில சீக்ரெட்ஸ் ஃபாலோ பண்ணேன். சீக்ரெட் இந்த சென்ஸ் அது சீக்ரெட்லாம் கிடையாது, ஒரு சில லாஜிக்ஸை ஃபாலோ பண்ணேன். இன்கேஸ் அதை என்னால் தனியாக ஏதாவது ஒரு வீடியோ பண்ண முடியுதான்னு பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து இதில் ஒரு ட்ரேடையும் நம்ம பற்றி பார்த்தா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ண ஒரு ட்ரேடையும் பிரேக் ஈவன் பண்ண ஒரு ட்ரேடையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ February 7 CAT JPY வந்து நான் லாங் எடுத்திருக்கேன். February 7 இங்கே தான் இருக்குது அந்த 7. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேனா? ஓகே, February 7. ஓகே, ஸோ இந்த சார்ட் தான். ஸோ கனடியன் ஜாப்பனீஸ் CAT JPYன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரேட் வந்து தொடர்ந்து வந்து இட்ஸ் மேக்கிங் ஹையர் ஹைஸ், பிகாஸ் ஏன்னா தொடர்ந்து வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வந்து பை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நான் பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ நல்லா க்ளீனாக நம்மக்கிட்ட மார்க்கெட் வந்து மாட்டின இடம் தான் இது. ஸோ வந்து இந்த இடத்துல நான் வந்து CAT JPYயை இந்த இடத்துல பை பண்ணுறேன், இந்த இடத்துல SLs ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் டார்கெட் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து போட்டிருந்தேன். பிகாஸ் ஏன்னா February 7 நான் போட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 8:30 மணிக்கு 8:23 வந்து போட்டிருந்தேன். ஸோ லக்கிலி இந்த ட்ரேடு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ணதுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிருந்தது. ஸோ அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் கிட்டத்தட்ட அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கெயின். ஈவன் என் கூட சேர்ந்து ஒரு 23 பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க இந்த CAT JPY ட்ரேடில். பட் 31 பேர் ட்ரேட் எடுக்கலை. அது அவங்களோட ஓன் விருப்பம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CAT JPYல ஐ மேட் சம் குட் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா February 9 நான் வந்து கோல்டில் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ February 9 எங்கே இருக்குது நான் புக் பண்ண CAT JPY ப்ராஃபிட் $231. ஸோ அரௌண்ட் வந்து இதில் ஒரு $8 ஸ்வாப் கிடச்சிருந்து, அதுக்கப்புறம் $2 கமிஷன் போயிருந்தது. ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் எடுத்த ஒரு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இந்த ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 31 செல்லு, 76 வரைக்கும் டிபி. பட் 1:1 எடுத்தாலும் நான் ப்ராஃபிட் தான், 1:2 நான் கட் பண்ணாலும் ப்ராஃபிட் தான். இதுலேயும் நான் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஈவன் அந்த ட்ரேட் இன்னும் முடியல, அது ரன்னிங்கில் இருக்குது இந்த கோல்டு ட்ரேடு. என் கூட சேர்ந்து இந்த கோல்டு ட்ரேடுமே ஹோப் எத்தனை பேர் ப்ராஃபிட்டபிளாக இருந்தாங்கன்னா 27 பேர் என் கூட சேர்ந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தாங்க. அகெயின் ஒரு 17 பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா இதில் என்னென்னா அவங்களுக்கான ட்ரேட்ஸே அவங்க எடுக்கலாம், இதில் எடுக்கிற ட்ரேட்ஸே அவங்க எடுக்கலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஸோ வேறு ஏதாவது ட்ரேட்ஸு, ஸோ பிட்காயின் USD February 5 எடுத்த ஒரு ட்ரேடு. ஸோ February 5 கொடுத்த ஒரு ட்ரேடு February 5. எஸ், ஸோ பிட்காயினில் நான் இங்கே கரண்ட்லி இங்கே பை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து டேக் ப்ராஃபிட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ட்ரேடு. அதுலேயும் நான் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஈவன் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆனதும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிஸ்க்கை வந்து 0 பண்ணிட்டேன். மேக் ஷுர், பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் கம்பல்சரி ப்ராஃபிட் தான் போகுது, கம்பல்சரி லாஸ் ஆக போகுதுன்றது நம்மளுக்கு எந்த விதமான ஐடியாவுமே இருக்காது. நமக்கு தேவை என்னன்னா நம்ம சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணும். மார்க்கெட்டில் சேஃப் ஜோன் இல்லை, பட் ஆனால் நம்ம தான் நம்மளுக்கான சேஃப் ஜோன்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். எஸ், பிட்காயின்
நல்ல ஒரு ப்ராஃபிட். ஈவன் அதை ஹோல்ட் பண்ணி தான் இன்னும் ப்ராஃபிட். பட் அது எனக்கு தேவையில்ல. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நான் எடுக்கிற ட்ரேட்ஸை மட்டும் நான் போஸ்ட் பண்ணாமல், ஈவன் இந்த மந்த்லேருந்து நான் அனலைசஸும் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஈவன் நான் அனலைசஸ் பண்ண எல்லா அனலைசஸுமே வாக் ஆயிருந்தது. எல்லா அனலைசஸுமே ஈவன் February மந்த் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சஸ் எனக்கே தெரில. இது என்னென்னா, இந்த அனலைசஸ் எல்லாமே லாஜிக்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று இப்போ February 1 February 1ல் ஜிபிபி யூஎஸ்டி லாங் எடுக்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். February 1 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். February 1ல் ஜிபிபி யூஎஸ்டி எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா February 1 பிகாஸ் என்ன மார்க்கெட் விச் இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல பை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த அனாலிசிஸ். ஸோ டிபெண்ட்ஸ். இது போக அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்றப்போ அதை அவங்க எப்படி வேணால் ரிஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். இட் வாக்டு. ஸோ இந்த மாதிரியும் வாக் ஆகிருக்கும். ஈவன் வந்து இப்போது NSDUSD February 8ல் வந்து NSDUSD வந்து ஷார்ட் பண்ண கொடுத்துருக்கோம். February 8 இங்கே February 8 எஸ் February 8ல் வந்து NSDUSD ஷார்ட் பண்ண கொடுத்துருக்கோம். NSDUSD ஷார்ட் பண்ணியிருக்கோம். அது ஈவன் நான் அடுத்த சார்ட் இன்னும் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஷேர் பண்ணல. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ராவலில் நீங்கள் இருக்கிறப்போ உங்கள் மைண்டு வந்து கிளியராக சொல்லும். ஓகே ஃபைன், நம்ம எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம், இப்போ கரெக்டாக தான் பண்ணுறோமா தப்பாக தான் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு. ஈவன் நான் என்னோடய கிளைண்ட்ஸோட எல்லா ஃபீட்பேக்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆல்வேஸ் வெல்கம் ப்ரோ யோர் லைட்னிங் அப். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்குறப்ப எனக்கே சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் என்ன நம்ம சரியாக பண்ணுறோம். ஐ எம் டிலேட்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ரீசன்ட் 1-to-1 மென்டர்ஷிப் வித் கௌதம் ப்ரோ. ஸோ அப்படின்றது ஈவன் நம்மளோட குரூப் போனீங்கன்னா நான் நல்ல ரிவ்யூஸ். எஸ், ஒர்க் பண்ணுறதே இதுக்கு தான். பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றப்போ, ப்ரோ ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் வாவ் ஃப்ரம் யூ. தீஸ் ஆர் quality over quantity. Just I love this group. I learned one thing from this. Want to follow your words in this LI trade, then I will be profit in last 2 years. I can't take any trade like this and only seen in YouTube and thanks for these. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து கோல்டை செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணப்போ பீப்புள் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்க. அது போக அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே. ஈவன் என்னோட ரொம்ப நாள் பழைய ஸ்டூடெண்ட், தேங்க்யூ கௌதம், திஸ் இஸ் மை லாஸ்ட் 2 days ப்ராஃபிட். ஐ ஹவ் அச்சீவ்டு மை ஃபர்ஸ்ட் $100. ஐ டிடன்ட் ட்ரேட் ஃபார் லைக் last 6 months after our session, but your teaching of consistency and quality over quantity. ஸோ இந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸ் வரப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பீப்புள் மைண்ட் செட் என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ட்ரேட் மட்டும் பண்ண வேண்டியதானே, மற்ற சர்வீசஸ்லாம் நீங்கள் ஏன் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால நீங்கள் வெறும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு. அதே ட்ரேடிங் ரிலேட்டடில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண நீங்கள் ஒரு பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிலேட்டடில் தான் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஈவன் அனலைசஸ்மே 4 அனலைசஸ் வாக் ஆயிருந்தது. இது 2 வாக்கிங்கில் இருக்குது. லெட்ஸி நான் அடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஈவன் இதில் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்றப்போ ஓன் நாலேஜும் டெவலப் ஆகும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரைவேட் டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வில் ஹெல்ப் யூ. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நல்ல வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ஃபைனலி அதான் கைஸ். எஸ், ஸோ ஃபைனலி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் ட்ரேட் பண்ண முடிஞ்சால் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய நல்ல ஃபீல்டு இருக்குது. ஓகே ப்ரோ, நான் பாட்டை ட்ராவல் பண்ணலாமா? பாட் ஒர்க் ஆகுமா? சம் பாட் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். லைக் மேனுவல் ட்ரேடிங் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இதில் கலந்து தான் வரும். ஸோ ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு டீம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அதே தப்பான ஒரு டீம் கூட தப்பான சகவாசம் சேர்ந்தீங்கன்னா வீட்டில் சொல்கிற மாதிரி தான், எஸ், உருப்பட மாட்டோம். ஸோ நீங்கள் உருப்படக்கூடாதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ட்ராவலை பிகின் பண்ணுங்கள். எஸ், வேறு ஏதாவது நல்ல வேல்யூபிளான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.